நம்முடைய பாடப்பகுதி கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தை பற்றி பார்க்கிறோம். இங்கே கம்பராமாயணத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் ஓரளவு மாணவச்சர் நாங்கள் உங்களுக்கு அந்த செய்தியை படித்து உணர்கின்ற பொழுது ஓரளவு நமக்கு நிறைவடையும். கம்பராமாயணம்னா என்ன, அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன். இப்போ நம்முடைய பாடப்பகுதிக்கு வரோம். அந்த பாடப்பகுதியில் கம்பனுடைய கவியே கவிதான். ஒரு இடத்துல பாரதியார் கூட சொல்லுவாரு, கம்பனுடைய கவியானது, கம்பன் இசைத்த கவியானது அதையெல்லாம் நான் இசைத்தது என்று பெருமைப்படுகிறார். கம்பன் இசைத்த கவியே நான் இசைத்த கவி அப்படின்னு ஏன் சொல்லுகின்ற பொழுது, அப்படி அந்த கலை அழகினுடைய உச்சம், உள்ளத்தில் உணரக்கூடிய அந்த தன்மைகளை கூறுவது. ஒரு கவிஞர் என்று சொன்னால் ஒரு கவிதை எழுதுகின்ற பொழுது அந்த கவிதைகளில் என்ன இருக்க வேண்டும் என்று கூறினால், கவிதை என்பது அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் உணர்ந்தபடி கூறுவதுதான் கவிதை. அதான் உள்ளத்து உள்ளது கவிதை. அந்த தன்மையில் கம்பர் அதை கையாண்டிருப்பார். அந்த கவிஞனுடைய உலகம் என்பது பார்க்கின்ற பொழுது பறந்துபட்டது. அவனுக்கு எல்லை என்பது கிடையாது. அந்த கவிஞனுடைய எல்லை அவன் எந்த அளவுக்கு நினைக்கின்றானோ அப்படி பறந்துபட்ட எல்லை. அதுபோன்று கவிஞனுடைய சிந்தனை இருக்கிறதே, அவனுடைய சிந்தைக்குள் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் பொதுவாக காட்சியை அப்படியே சொல்லிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மையிலே அமைந்திருக்கக்கூடிய செயல். அதுபோன்று அவன் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம், அவன் கேட்ட ஓசைகள், அவன் பார்த்த நிகழ்வுகள், அவனுடைய கலையினுடைய உச்சம், இதையெல்லாம் கவிஞன் கொண்டு காட்டக்கூடிய தன்மையிலே படைத்திருப்பதுதான், அதுதான் சிறப்பு. அதான் கம்பன் கவியே கவி. அப்ப கவிதையை பற்றி பார்க்கின்ற பொழுது கம்பனுடைய கவிதையை படியுங்கள். கவிதைனா என்னன்னு தெரியும் சொல்லுவாங்க. அதுபோன்று அவரை எதிரே முனையோட ஓசையோடு ஓசை தரும் இன்பம் இந்த உலகத்தில் பார்க்கின்ற பொழுது சிறப்பானது. கம்பன் அந்த ஓசையை பற்றி சொல்லுவார். வண்ணம் மிகு 96. கம்பன் சொன்ன வண்ணம் 96 வண்ணங்கள். இதுபோன்ற கம்பனுடைய சிறப்புகள் எந்த ஒரு துறைகளாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை படைத்தவர் தான் கம்பன். நம்முடைய பாடப்பகுதின்னு சொல்லும் பொழுது பாலகாண்டம் ஆற்றுப்படலம். அந்த பாலகாண்டத்தில் ராமன், இலக்குமணன், சத்ருகன், பரதன் இவரெல்லாம் பால பருவம், குழந்தை பருவம். அதாவது பாலாவுடைய பிறப்புகள், அவருடைய இளமைகளை பற்றி சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூறக்கூடிய ஒரு தன்மையாக தான் இந்த பாலகாண்டம் அமைந்திருக்கிறது. நம்முடைய இந்த பாடப்பகுதியில் ஆற்றுப்படலம். இங்கு அந்த ஆற்றுப்படலம் ஆறுகளை பற்றி சொல்லுகிறார். எந்த ஆறு சொன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரையு நதி ஒன்று ஓடுகிறது. சரையு நதி, சரையு அமைதியாக செல்லக்கூடிய அந்த சரையு நதி தான் நம்முடைய பாடப்பகுதியில் எப்படி அந்த சரையு நதி எங்கெங்கெல்லாம் செல்லுகிறது, அது எல்லா உயிரிடத்திலும் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். ஆறும் சொல்லுகின்ற பொழுது அது இயற்கையினுடைய தோற்றமாக நிகழக்கூடியது. அந்த இயல்பாக செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு அவர் ஓவியமாக எடுத்து காட்டுகிறார். அந்த அழகுணர்ச்சி தான் நம்முடைய பாடப்பகுதி. அதை செய்யும். தாதுகு சோலை, தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணல் அடங்கத்தோறும் மாதவி வேலி பூ கவனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென குழாயதன்றே. அப்போ
இவர் என்ன சொல்றாருன்னா, செய்யுள் கொஞ்சம் நம்ம ராகமாக கூட கொஞ்சம் பாடலாம். தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் அடங்கத்தோறும் மாதவி வேலி பூகவனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதென்றே அப்படின்னு சொல்லி பாடுறார். என்ன சொல்றன்னா, தாதுகு சோலை தோறும், தாது என்பது இங்கு அந்த மகரந்தங்கள், அந்த மகரந்தங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய சோலைகள். அந்த தாதுகு சோலை, மகரந்தங்கள் எல்லாம் சிந்துகின்ற, மகரந்தங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அழகான சோலைகளாம். இந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த ஆறானது பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அந்த ஆறு அமைதியாக அழகாக செல்லக்கூடியது. அந்த ஆறானது அப்படி செல்லுகின்ற பொழுது இந்தந்த பகுதியாக இந்தந்த வழியாக செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் சொல்றார், மகரந்தம் சிந்துகின்ற, தாது மகரந்தம் சிந்துகின்ற அந்த சோலை தோறும், அந்த சோலைகள் எல்லாம் செல்லக்கூடிய வழியிலே சண்பக காடு தோறும், சண்பக காடு, சண்பக மரங்கள் எல்லாம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. சண்பக மரம், அந்த சண்பகம் அப்படி சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காடு. அதுக்கப்புறம் போதவில் பொய்கை தோறும், போதவில் போது, போதுன்னா இங்கு மலர், அந்த மலர்கள் எல்லாம் அதுவே என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த அரும்புகள். போது அவிழ் பொய்கை தோறும், போதவில் பொய்கை தோறும் புதுமணல் அடங்கத்தோறும். அந்த போதும் சொல்லும் பொழுது இங்கு அரும்பு, அந்த அரும்பினுடைய அந்த இதழ்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மலர்ந்து அப்படியே கிடக்குது. அப்படி பார்க்கறதுக்கு அழகா. அந்த பொய்கை, பொய்கைன்னா இந்த இடத்துல குளம், அவையெல்லாம் சிந்தி அப்படி அழகா காட்சி அளிக்கிறான். அதுக்கப்புறம் புதுமணர் அடங்கத்தோறும், புதுமணர் அடங்கத்தோறும். அப்ப புதுமணல் சொல்லும் பொழுது அப்ப தண்ணீரானது ஓடுகின்ற பொழுது அதில் மணல்கள்லாம் அடித்து செல்கின்ற பொழுது மணல் ஒரு பக்கமாக ஒதுங்கி அப்படியே கரை சேர்ந்து இருக்கும். பார்ப்பதற்கு புது மணல் அழகாக காட்சி தருகிறதாம். அதான் புதுமணல் அடங்கத்தோறும். மாதவி வேலி, மாதவி வேலின்னு சொல்லும் பொழுது மாதவினா குறுக்கத்தி மலர், குறுக்கத்தி செடி. அது என்னாச்சுன்னு சொன்னா வேலியாக அமைந்திருக்கிறதா. எதற்குன்னா கமுகு மரம், பாக்கு மரத்திற்கு பாக்கு மரம் உள்ள இருக்குது, அதை சுற்றி வேலியாக அமைந்திருக்கக்கூடிய என்னன்னா மாதவி வேலி. அதான் வேலின்னு சொல்றாரு. அது வேலியில தான் இருக்கக்கூடியவை, ஒரு பாதுகாப்பு அறம். அது மாதவி கொடின்னு சொல்றாரு. அந்த மாதவி அது வேலியில படர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்க அழகா இருக்குது. அந்த மாதவி வேலி, அதான் குறுக்கத்தி செடி, குறுக்கத்தி மலர், அவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் அழகாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கு உள்ளே பார்க்கின்ற பொழுது இந்த தோட்டத்தில் பூ கவனம் தோறும், பூ கவனம் அப்படின்னா இங்கு பாக்கு மரம், கமுகு, கமுகு பாக்கு மரம், அவையெல்லாம் பார்ப்பதற்கு அழகா அந்த வழியாக ஓடுகிறது அந்த ஆறு. அதை விட்டுட்டு அடுத்ததாக வயல்கள் தோறும், வயல்கள், அந்த வயல்கள்னா மருதநாதன் சொன்னாவே பொதுவாக வயல்கள் தான். வயலும் வயல் சார்ந்த பகுதி. அந்த வயலும் வயல் சார்ந்த பகுதியில் அந்த வயல்கள் எல்லாம் இட்டு செல்கிறது, அந்த நீரானது ஓடுகிறது பெருக்கெடுத்து. அதற்கப்புறம் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. அப்ப இவையெல்லாம் ஓடுகின்ற பொழுது அந்த உடம்பு தோறும் மேலே சொல்லப்பட்ட அந்த தாதுகு சோலை, சண்பக காடு, போதல் பொய்கை, புதுமணல், மாதவி வேலி, குறுக பூகவனம் பாக்கு மரங்களால் நிறைந்து காணப்படக்கூடிய கமுகு தோட்டம், அதுக்கப்புறம் வயல்கள், அதுக்கப்புறம் இவையெல்லாம் ஒன்றொன்றா தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை தான் கம்பர் அப்படி அழகாக காட்டுகிறார். அதான் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே, உயிரென. அப்ப
அப்ப உயிர் போன்று விளங்குகின்ற இந்த உயிரானது என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு உடலிலும் சென்றால்தான் சிறப்பா இருக்கு. அதான் கம்பர் சொல்றாரு, அந்த உயிரென குழாயதன்றே, எங்க உடம்பு தோறும். அந்த உடம்புக்கு உயிர் இருந்தாதான் உடம்புக்கு சிறப்பு, இல்லைன்னா சிறப்பு இல்லை. அதனால அந்த உயிர் போன்று விளங்குகின்ற அந்த நீரானது மேலே சொல்லப்பட்ட அனைத்து செடி கொடி மரங்கள்லாம் சென்று பாய்கிறதா. அந்த பாயக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அது நமக்கு அழகா அப்படி ஒப்பிட்டு காட்டுகிறார் கம்பர். அதான் கம்பனுடைய கவிதை சிறப்பு மிக்கது. ஓதிய உடம்பு தோறும் உயிரின உலாயதன்றே செய்யும் தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணல் அடங்கத்தோறும் மாதவி வேலி பூ கவனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென குழாயதன்றே அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுப்படலை முன்னாடி ஆற்றுப்படம் பாலகண்டத்தில் ஆற்றுப்படலங்கிற ஒரு அடிப்பில் இந்த ஆற்றினுடைய சிறப்புகளை, அந்த சரையு நதி, சரையு ஆறு, அந்த சிறப்புகளை கூறி முடிக்கிறார். அடுத்த படம் பாலகண்டத்தில் நாட்டுப்படம், அதுவும் நாட்டுப்படம் இது. அப்போ ஒரு நாடு எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும், செழுமையா இருக்கணும், வளமாக இருக்கணும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு சிறப்பை தான் சொல்றாருங்க கம்பர். இங்கு பொதுவாக ஒரு நாடுன்னு சொன்னால் அதில் மன்னன் இருப்பான், அவை இருப்பாங்க, அவையில் இன்னும் நிறைய பேர் வீட்டு இருப்பாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு குழு வீட்டு இருப்பது போல ஒரு காட்சி இருக்குதான். பொதுவாக இயற்கை கொழு வீட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நமக்கு அதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் கம்பர். மருது நிலத்தினுடைய சிறப்பு, மருது நில காட்சி. அந்த மருது நிலம் எப்படி இருக்கும்? பொதுவாக மருது நிலம் சொன்னாவே பொதுவாக வயல் சார்ந்த பகுதி. பொதுவாக அது அந்த பகுதியில் மக்கள்லாம் செழிப்பாக இருப்பாங்க, நீர்நிலை நிறைந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். இப்படிலாம் பார்க்கின்ற பொழுது அந்த மருது நிலத்தினுடைய காட்சியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். பொதுவாக இயற்கை குழு வீற்றிருப்பது போல, அரியாசனத்திலே வீற்றிருப்பது போன்று அதை ஒப்புமைப்படுத்துகிறார், ஊமையப்படுத்துகிறார் கம்பர். என்னன்னு சொன்ன அரசன் அவையில் எப்படி வீற்றிருக்கின்றானோ அதுபோன்று அந்த மருதநலத்தினுடைய காட்சி சொல்றார். அதான் சொல்றார், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழுவினேங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எழுதி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் பெற்றிருக்குமாதோ சொல்ற. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழுவினேங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எழுதி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்கும் மாதோ அப்படின்னு கம்பர் சொல்வார். நீ என்ன சொல்றாருன்னா, பொதுவா இந்த பகுதியில் வந்து தண்டலை மயில்களாட, தண்டலை தன்தலை, தண்டலைன்னா பொதுவாக குளிர்ச்சி பொருந்திய. அப்ப குளிர்ச்சி பொருந்திய அந்த சூழல் நிலவுகின்ற பொழுது அங்க மயில்கள் எல்லாம் தன்னுடைய தோகையை விரித்து அப்படியே ஆடிக்கொண்டிருக்கலாம். அதான் தண்டலை மயில்களாட. இந்த தண்டலை அந்த தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க. தாமரை மலர்கள்லாம் பொதுவா மாலை நேரத்தில் தாமரை மலர்கள்லாம் காலையில் பூத்து மாலை நேரத்தில் அப்படியே இதழ குவிந்து காணப்படுகின்ற பொழுது அந்த சென்டரில் பார்க்கும்போது நடுப்பகுதியில் அப்படியே ஒரு மஞ்சள் நிறமான அந்த இருக்கும் அழகா தாமரை மலர்கள். அந்த இது பார்த்து விளக்கினுடைய ஒளி போன்று காணப்படுதான். அதுதான் தாமரை விளக்கம் தாங்க. அந்த தாமரை விளக்கம் தாங்க, அந்த தாமரை மலரானது அந்த விளக்குகளை ஏந்தி இருப்பது போல ஒரு காட்சியா. அதான் கம்பரோட ஊமைப்படுத்துவாரு. பெண்கள் எல்லாம் கையிலே விளக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது அப்படி கையை குவிந்து இடையில விளக்கு அப்படியே ஆடாம அசையாம
விளக்கு பிரகாசமாக எரிவதற்காக காற்றில் அணையா இருக்கும் வண்ணம் அந்த கையை குவிந்து அந்த விளக்கை கொண்டு செல்வார். அதுதான் சொல்றாரு, தாமரை விளக்கம் தாங்க. தாமரை மலர் போன்று தாமரை இதழ்களை கொண்டு தன் விரல்களை சொல்வார். இப்படிலாம் ஒரு உண்மை சொல்வார். அது சிறப்பு. அதான் தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் உழவினேங்க. கொண்டல்னா மேகக்கூட்டங்கள். அந்த மேகக்கூட்டம் பார்த்தா மத்தளத்தை போன்று அப்படியே ஒளி எழுப்புகிறதா. மத்தளம் முழவு இந்த ஒளி ஓசை என கார்மேகமெல்லாம் ஒன்று திரளுகிறது. மேகத்தை பார்த்தாவே மழை பெய்ய ஏற்படக்கூடிய மயில்கள் எல்லாம் ஆடுவது அப்படி பார்த்து ஒரு அந்த இயற்கை சூழல் அப்படி ஒப்பிட்டு காட்டுறார். அதான் கொண்டல்கள் முழவினேங்க குவளைகள் விழித்து நோக்க. இந்த குவளை மலர் இருக்குது பாரு, ஒரு கண்ணு போல அப்படி விழித்து பார்க்குது அழகா நீர்நிலையில் இருந்து கொண்டு. அப்ப நாட்டியம் ஆடுகின்ற மக்கள் எல்லாம் அந்த நாட்டியத்தை காணுகின்ற ஒரு சிறப்பு போன்று அங்கே குவளை மலரை விழித்து நோக்குதான். எவ்வளவு சிறப்பு! குவளைகள் விழித்து நோக்க வண்டுகள் இனிது பாட. வண்டுகள் இனிது அப்படியே ரிங்காரமிட்டுக் கொண்டு வருகிறது. ஏன்னா மலர் இருந்தாவே மலர்களை தேடி வண்டுகளாக வரக்கூடியது. அந்த வண்டுகள் ரிங்காரமிட்டு செல்லக்கூடியது பார்த்தா அந்த ஓசை இனிமையாக இருக்கும். அதான் வண்டுகள் இனிது பாட. மருதம் வீற்றிருக்கும் மாதோ. மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அந்த மருதநல காட்சியில பார்க்க மருதநல அன்னை, மருதநல தாய் அத ஒரு சிம்மாசனத்துல அரியணையிலே அமர்ந்திருப்பது போன்று ஒரு காட்சியா அந்த மருதநலத்தினுடைய காட்சி அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். அதான் நம்முடைய செய்தியுடைய சிறப்புகளே. அதுபோன்று இந்த மருதநலத்தினுடைய காட்சியை பார்க்கின்ற பொழுது அந்த குளிர்ந்த சோலை, அந்த குளிர்ந்த சோலையாக இருக்கின்ற பொழுது மயில்கள் எல்லாம் தன்னுடைய தோகையினை விரித்து ஆடுவது போன்றும், அங்கே தாமரை மலரானது தன்னுடைய இதழெல்லாம் குவிந்து விளக்குகளை ஏந்திருப்பது போன்ற ஒரு நிகழ்வு. அதற்கப்புறம் இந்த நிகழ்வுல சொல்லி பார்க்கும் பொழுது கொண்டல்கள் மேகக்கூட்டமெல்லாம் மத்தளங்கள் வீசுவது அடிப்பது போன்று, குவளைக்கண் விழித்து நோக்க, குவளை மலர்களெல்லாம் தன்னுடைய கண்கள் போன்று விழித்து நோக்க, தென்திரை எழுநி காட்ட. தென்திரை எழுநி காட்ட. தென்திரை தென்திரைனா தெளிந்த நீர். அப்போ அந்த நீரானது அப்படியே அலை போன்று அலையா வந்துகிட்டே இருக்குதான் பார்க்கறது. அது எதை போன்று இருக்குதான்? திரைச்சிலை போன்று இருக்குதான். தென்திரை எழுநி காட்ட. எழுநி திரைச்சீலை. அந்த திரைச்சீலை பின்னாடி பார்க்கின்ற பொழுது அது அப்படியே பார்த்தா அலையா வர மாதிரி இருக்குமா பார்ப்பதற்கு ஒரு சிறப்பு. திரைச்சீலை அதான் தென்திரை எழுநி காட்ட. தென்திரை எழுநி காட்ட. அப்போ அந்த நீரானது அப்படியே அலையா அடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வை பார்க்கின்ற பொழுது அது எப்படி தோன்றுகிறதுன்னு சொன்ன, ஒரு நாடகம் நடக்கின்ற பொழுது பின்னாடி அந்த திரைச்சீலையில எப்படி இருக்கிறதோ அது போன்ற அந்த நீர்நிலை இருக்கிறதோ. தேன்விழி மகரையாள். அப்ப அந்த மகரையாளுடைய ஓசை தான் தேன்கள் சிந்துகிற தேன்விழி. அந்த தேனீக்கள், வண்டுகள் இவையெல்லாம் இனிமையா பாடுது, அழகா இருக்கு. அந்த மகரையாழினை போன்று இருக்குதான். இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வை தான் நமக்கு ஆசிரியர் இந்த மருதநலத்தினுடைய காட்சியை கம்பர் அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்முடைய பாடப்பகுதியில் அமைத்த கம்பரின் குறிப்புகள். ஆசிரியர் இந்த கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர். கம்பர் என்பவர் இந்த நூலில் எழுதினதுனால அந்த நூலுக்கு கம்பராமாயணம் என்ற ஒரு பெயர். ஆசிரியர் பெயர் கம்பர். ஊர் சோழநாடு. தேரெழுந்தூர் என்கிற திருவழுந்தூர். தேரெழுந்தூர் திருவழுந்தூர். தந்தை ஆதித்தர். மகன் அம்பிகாபதி. இவருடைய காலம் என்று சொன்ன 12ஆம் நூற்றாண்டு. இவரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். அதான் திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். அதுக்கப்புறம்
இவர் எழுதியிருக்கக்கூடிய இவர் இயற்றிய நூல்கள் வந்து சரஸ்வதி அந்தாதி, 770, திருக்கை வழக்கம், சடகோபர் அந்தாதி, இந்த நூல்களெல்லாம் இவர் வந்து எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு பெயர்கள், அதான் கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசர் என்றெல்லாம் இவரை வந்து அழைக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் இவருடைய புகழ் உரைகள் கம்பரை பற்றி என்னன்னு சொன்னால், விருத்தம் என்னும் உண்பாவிற்கு உயர் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், கல்வியில் பெரியவன் கம்பன், இப்படியெல்லாம் புகழுக்குரியவராக கம்பர் விளங்குகின்றார் என்பதை இவருடைய குறிப்பு என்பது கம்பனுடைய நூலிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது. அடுத்த பகுதி வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.